எதுக்கெடுத்தாலும் தோஷம் தோஷம் தோஷங்கிறாங்க. இந்த தோஷம் போகிறதுக்கு நான் எல்லா பரிகாரமும் எல்லா வழிபாடும் செஞ்சுட்டேங்க குருஜி, போக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க வரும் வெள்ளிக்கிழமை பிரதோஷ வழிபாடுகள் இருந்தால் பிறந்த தோஷத்தையும் பிறவி தோஷத்தையும் போக்கி உங்கள் வாழ்வில் சந்தோஷம் நிறைந்திருக்கும், நிலைத்திருக்கும். சுக்கிர நாளில் வரக்கூடிய பிரதோஷத்தன்று யார் ஒருவர் மஞ்சளில் பிள்ளையாரையும் சிவலிங்கத்தையும் வீட்டில் பிடித்து வைக்கின்றார்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தோஷமும் நிவர்த்தி ஆகும். உங்கள் வாழ்விலும் ஆக வேண்டும் என்று நினைத்தால் அண்ணாமலையாரே அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள். வரும் வெள்ளிக்கிழமை பெண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து முகத்திற்கும் உள்ளங்கை உள்ளங்காலுக்கும் மஞ்சள் தேய்த்து குளியுங்கள். ஆண்கள் எலுமிச்சம்பழம் தேய்த்து குளியுங்கள். காலை குளித்த உடனேயே வெட்ட வெளியில் வந்து சூரியனை பார்த்து ஓம் சிவ சிவ ஓம் 27 முறை சொல்லி இன்று அண்ணாமலையாரை நோக்கி நான் விரதம் இருக்கின்றேன், என்னை நோக்கி அண்ணாமலையாரின் பார்வை விழட்டும், என் வாழ்வில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகட்டும் என்று வேண்டிக்கங்க. காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாதீங்க. யார்கிட்ட பேசினாலும் சிவசிவன் பேசுங்க. ஹலோன்னு சொல்கிறக்கு பதில் சிவசிவன் சொல்லுங்கள். மாலை 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் மறுபடியும் ஒரு முறை குளிச்சுட்டு ஒரு வெற்றிலையை தட்டில் வச்சு